அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, பகைவனை அன்பு செய். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 43 முதல் 48 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்ற பகுதி மட்டுமே திருச்சட்டத்தில் உள்ளது. ஆனால் அதே வசனத்தில் அதற்கு முகவுரை போல அமைந்திருக்கும் பகுதியில் உன் இனத்தார் மேல் காழ்ப்பூர் கொள்ளாதே என கூறப்பட்டிருப்பதால் அதற்கு விளக்கம் கூறிய ரபிகள், உனக்கு அடுத்திருப்பவர் என்பது ஏனைய இஸ்ரேலரை மட்டும் குறிக்கும் என விளக்கினார். இஸ்ரேல் அல்லாத அயல் இனத்தவிடம் பழிக்கு பழி வாங்கலாம், அவர்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்கலாம் என்றெல்லாம் போதித்தனர். ஆனால் ஆண்டவரோ இத்தகைய திருமறைநூல் பகுதிகளை சாராமல், அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே, ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள் என்பது போன்ற பகுதிகளையே சார்ந்து விளக்கம் தருகிறார். எனவே அவரது கருத்தின்படி யூதர் அல்லாத வேற்று இனத்தவர்கள் பகைக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, அவர்களும் அன்பு நீதிக்குட்பட்டவர்களே. ஆண்டவர் பகைவரின் அழிவை விரும்பவோ அல்லது பகைவரை நாம் ஆட்டி படைக்கும் நாள் எப்போது வரும் என்று எதிர்பார்க்கவோ வேண்டாம் என அவர் கூறுகிறார். கடவுளின் பிள்ளைகள் கடவுளையே முன்மாதிரியாக கொண்டு செயல்பட வேண்டும். இயற்கையின் வளங்கள் யாவருக்கும் உரியன என்பது உண்மையானால் யாவரும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதே இறை நீதி என்று புரிந்து கொள்ளுதல், அதற்கு செயல் வடிவம் கொடுத்தல் வேண்டும். சமுதாய அமைப்புகளும் அரசியல் நிறுவனங்களும் அதற்காக செயல்படும் சூழலை உருவாக்க வேண்டும். இனப்பகை வர்க்க பகையாவும் ஒளிந்து விடுதலை வாழ்வும் சமத்துவமும் நிலை பெற வேண்டும் என்பதே அருள்மிகு இறைவன் திருச்சட்டம். அன்பார்ந்தவர்களே, அன்பு என்பது பரந்த எல்லையில்லாத பண்பாக இருக்க வேண்டும். அதுதான் கடவுளின் அன்பு. கடவுளின் அன்பிற்கு எல்லை இல்லை. அவர் அனைவரையும் அன்பு செய்கிறார். நல்லவரை அன்பு செய்கிறார், கெட்டவர்களை அன்பு செய்கிறார். அதனால்தான் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து வளங்களையும் அனைவருமே பயன்படுத்த அனுமதிக்கிறார். கடவுள் கெட்டவர்களை அன்பு செய்கிறார் என்பதனால் கெட்டவற்றை ஏற்றுக்கொள்கிறார் என்பது அர்த்தமல்ல. மாறாக அவர் தன்னுடைய எல்லையில்லா அன்பினால் அவர்களும் திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு தருகிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் வார்த்தை பரந்துபட்ட அன்பை ஒவ்வொருவரும் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தை மையமாக வைத்து இருக்கிறது. கடவுளை தந்தையாக ஏற்றுக்கொள்ளும் அனைவரும் நிச்சயமாக எல்லோரையும் அன்பு செய்வ என்பது இயேசுவின் எண்ணம் மற்றும் நம்பிக்கை. அந்த எண்ணத்தை இந்த நற்செய்தியில் வெளிப்படுத்துகிறார். கடவுளை தந்தை என்று ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களால் நிச்சயம் தங்களோடு வாழ்கிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய முடியாது. கடவுள் நம் அனைவருக்கு தந்தை என்கிற எண்ணம் நம் மனதில் மேலோங்க வேண்டும். அத்தகைய எண்ணம் தான் வாழ்வை நேர்மறையோடு பார்ப்பதற்கு உதவி செய்யும். மற்றவர்களை மாண்போடும் மதிப்போடும் நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும். எனவே கடவுளை நம் தந்தையாக ஏற்றுக்கொள்ளும் அருளை இறைவனிடம் வேண்டுவோம். பகைவரை அன்பு செய்தல், தீமை செய்தோரை மன்னித்தல், இவை இரண்டும் எத்தனை கடினமானவை என்பது நமக்கு நன்றாக தெரியும். மனித இயல்புக்கும் மனித உளவியலுக்கும் மிக பெரும் வெல்வெளியாக சவாலாக அமைவது மன்னிப்பும் பகைவருக்கு அன்பு செய்தலும். ஆனால் உளவியலின் நாயகனான இயேசு நமக்கு ஒரு வழியை காட்டி தருகிறார். அதுதான் இறைவேண்டல். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவேண்ட வேண்டுங்கள் என்னும் பரிந்துரை நாமெல்லாம் ஏற்கக்கூடியதே. யாரை அன்பு செய்ய முடிவதில்லையோ, யாரை மன்னிக்க முடிவதில்லையோ
அவர்களை இறைவனின் திருமுன் கொண்டு வந்து, ஆண்டவரே அன்னாரை ஆசீர்வதியும், அவர் நலமுடன் வாழட்டும் என சிறியதொரு மன்றாட்டை முன்வைத்தால், அன்பு, மன்னிப்பு, மன்றாட்டு என ஒரே கல்லில் 3 கனிகளை வீழ்த்திவிடலாம். முயற்சி செய்வோம். நம்முடைய வாழ்விலே பகைவரை நாம் அன்பு செய்யும் பொழுது நம்முடைய சிந்தனை மாறும், நம்முடைய இதயம் மகிழும், நமது நோய்கள் அகலும், நமது உறவு மலரும், நமது வாழ்வு பலருக்கு முன்மாதிரியாக அமையும். இதை செய்ய முயற்சி எடுப்போமா? சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் ஏற்றத்தாழ்வில்லாமல் எல்லாரையும் அன்பு செய்கின்றேனா? நான் பகைவரை அன்பு செய்து ஏற்றுக்கொள்கின்றேனா? நான் கைவிடப்பட்டோரை கரிசனையோடு அன்பு செய்து உதவுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஏற்றத்தாழ்வில்லாமல் எல்லாரையும் அன்பு செய்யவும், பகைவர்களை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழவும், குறிப்பாக கைவிடப்பட்டோரை கரிசனையோடு அன்பு செய்து உதவும் வரம் தாரும். ஆமீன்.